சூப்பராக இருக்குண்ணா படம். நல்லா இருக்குண்ணா. எப்படி பாலா படம்னாலே மஜா தானா, அந்த மாரி நான் பாலானாலே லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு அண்ணனை மாரி நிறையா பேர் இருக்க முடியாது, வெளியில் வரணும். சூப்பர்ண்ணா ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஊனமுற்றவங்க பேச தெரியாதவங்க வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அது வந்து என்ன எப்படி வந்து இது பண்ணுறாங்க சொல்லிட்டு காட்டிங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பெண்களுக்காக நிறையா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் ஹிட்டு நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. பாலா டைரக்ஷனில் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி எல்லாம் அழுது நல்லா வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. அருண் விஜய் ஆக்டிங்ல நல்லா இருக்கு. புதுசாக பார்க்கலாம், அருண் விஜய் புதுசாக பார்க்கலாம். ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நல்லா இருக்கு. பிரமாதமாக பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜிவி பிரகாஷ் அவர் பற்றி சொல்ல தேவையில்ல, பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பாலா சார் படம் 2025 சூப்பரான ஒரு மிக சிறந்த படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். வருங்கான திரைப்படத்தை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். படம் வேறு மாரிண்ணா. அண்ணன் கேட்டப்போ வேறு லெவலில் நடிச்சுக்கிறாரு. பெண்களுக்கான இது படம் இது. ஃபேமிலியாக எல்லோரும் அனைவரும் வந்து பார்க்கலாம். பாலா இஸ் பேக். மெசேஜ் இப்போ நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால. பட் பெர்ஃபார்ம் வைஸ் வந்து அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. பாலாவோட படம் இப்போ ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்ல, அதை முழுமையாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஆமாம், மறுபடியும் அதுக்கு மேலேயே இருக்கும். ஆமாம். அருண் விஜய் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் அந்த லாக் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா பாலா சார் அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒன்று ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் லேக்காக தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. அந்த செகண்ட் ஆஃப் மேலே தான் வந்துட்டு ஒரு அந்த இன்டர்மிஷன் முன்னாடி இருந்தால் கொஞ்சம். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. ஆன்லைன் சொன்னேன்னா இந்த கண்ணு தெரியாதெல்லாம் பார்க்குறாங்களே, அவங்களாம் சேஃப்டியாக இருக்கணும் போல. அவருடைய எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்கு. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருக்கு படம். எப்படி இருந்துச்சு? என்ன ஒன்னால கேட்குறேன் நான். சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்தது. சார் வேற லெவல் சார். சூப்பர் சார் படம். சூப்பர். லேடிஸ் சார் அந்த ஒரு ஆசைக்கு நல்ல ஒரு கதை, லேடிஸ் இது பண்ணி நல்ல ஒரு கதை சூப்பராக வச்சிருக்காரு பாலா அண்ணன். நல்லா வச்சிருக்காரு. ஒர்த்து. நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பாக பார்க்கணும். இது ஃபேமிலியோட பார்க்கணும். பொம்பளை பசங்களை பத்திரமா பார்த்துக்கணும். எல்லா தப்பான நோக்கத்தை பார்க்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்களை. அதுதான் கான்செப்ட். அதோட நல்லா இருக்கு. அவரோட நடிப்பு இந்த படத்தில் தான் வேலை வாங்கியிருக்காங்க அதிகமாக. ஆமாம், கண்டிப்பாக கம்பேக் தான். சொல்லிட்டு வந்து சார் வேற படம். செகண்ட் ஹாஃப் கண்ணை கலங்கிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்களை தப்பான பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் பாடம் வேற லெவல் படம். சூப்பர். ஆமாம், ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அந்த கூட தண்டனை கரெக்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த இதாகுது. தண்டனை கடுமையாக இருந்தாக்கா குற்றங்களை குறைக்கப்படும் சொல்லல, அந்த அளவுக்கு வேற லெவல். ஆனால் அண்ணன் நடிப்பு வேற சூப்பர், வேற லெவல். நீங்கள் சொல்ல வேண்டாம். 10க்கு 10 தாராளமாக கொடுக்கலாம். வேற லெவல். நல்லா இருக்கு. என்ன அருண்ஜி கம்பேக் ஆனது? அருண்ஜி கம்பேக்ன்றது ரொம்ப எதிர்பார்த்த படம். இவருக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு இது ஒரு நல்ல மூவி, ஃபேமிலி மூவி. அதாவது இப்போ ஒரு லேடிஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இது ஒரு அர்த்தம் இந்த படம். அதாவது பாலா சார் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்காரு இவரை வச்சு. ஓகே சார். 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங் நீங்கள்? 10க்கு 10 கொடுப்பேன் சார். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்னங்க மெசேஜ் சொல்ல வராங்க? இல்லை என்ன மெசேஜ்னா பெண்களுக்கான மெசேஜ் சொல்ல வராங்க.
எப்படி நடந்துக்கணும் பெண்கள்கிட்ட, அந்த ஊனமுற்றா அப்படி இருக்காங்க, திருநங்கைகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்ல வரல. ஆனால் சூப்பர், நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே. என்ன சார் சொல்ல வராங்க படத்தில் எப்படின்னா ஒவ்வொரு விதமாக ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி பேஸில் பார்க்குறாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெண் உரிமையை பற்றி பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பாலா சார் படத்தை விரும்பி வராங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அருண் விஜய் சார் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இது எப்படி சார் பிதாமான விக்ரம காப்படிச்சு செஞ்சுருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். டைமர்ஸ் எப்படி பாலா சார் லாஸ்ட்டில் ஹீரோயின் சாவடிப்பார், ஆனால் இதில் வந்து தங்கச்சி கேரக்டர் இறந்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அதுதான் அண்ணன் தங்கச்சி பாசத்தை அதில் காமிச்சிருக்காரு. ஃபுல்லாகவே அண்ணன் தங்கச்சி கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு பெண்களுக்காகவும் சொல்லலாம். அதை தான் சொல்கிறேன்ல, வெவ்வேறு விதத்தில் பார்க்கலாம். எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது படம். நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லாமே பார்க்கணும். அருண் விஜய் வந்து அப்படியே பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் நான் பேசலை, ஒரு டைலாக் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அவர் நடித்த சீனு அப்படியே சிம்பிளாக வந்து முகத்திலே எல்லாரையும் கவர்ந்துட்டார். எல்லாரும் அருண் விஜய் வந்துட்டார்னா தேட்டரை அவர் அமைதியாகிட்டு அவர் முகத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க, அவர் நடிப்பை தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. 10 கண்டிப்பாக 10 கொடுக்கலாம். எங்கே அங்கே இங்கே குறை இருக்கிறதுனால ஒரு 3 அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். 9.7 9.8 கொடுக்கலாம். ஆமாம், பெருசாலாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.